மார்க்கு குறைஞ்சிருச்சு, மார்க்கு ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு சில பேர் இப்போ அழுதுட்டு இருக்கீங்களா? நான் இப்போயே சொல்கிறேன், எவ்வளவோ சொன்னாங்க படி, டே டஃப்பாக இருக்கும், எக்ஸாம் கொஷின் உஷாராக கவனி, தெளிவாக படி. எக்ஸாமுக்கு 3-4 மாதத்துக்கு முன்னாடியே புலம்பிட்டு இருந்தாங்க உங்கள் கூட உங்கள் பெரியவங்க அப்பாங்க. இப்போது மார்க்கு கம்மியாகணுன்னா அழுத ஒன்று ஏதாவது மாறிடுமா லைஃப்பில்? எதுவுமே மாறாது. நீ இனிமேட்டு எதையாவது உருப்படியாக பண்ணணுன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, ரிசல்ட் நல்லா வரணும்னா உழைப்பு நிறைய போடணும். உழைக்காத ரிசல்ட் லைஃப்பில் வரணும்ன்ட்டு யாராவது சொன்னாங்கன்னா உலகத்திலே உன்னை பயங்கரமாக ஏமாத்திருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுறீங்க, போய் சாமி ரூமில் போய் சாமி கும்பிட்றீங்க. சாமி கும்பிட்டா மார்க் ஏறிடுமா? விரதம் இருக்கீங்க, விரதம் இருந்தால் மார்க் வந்துடுமா? நான் இப்பயும் சொல்கிறேன், தெய்வ நம்பிக்கை, விரதம் இது எல்லாமே நமக்குள்ள இன்டர்னல் கிளீனிங்காக, நம்ம உள் மனசை சுத்தமாக வச்சுக்கிறதுக்காக, ஒரு பீஸ்க்காக. அப்படி இருக்கும்போது நல்லா படிக்க முடியும். ஆனால் நல்லா படிக்காத மார்க் வந்துடுமா? நிச்சயமாக வராது. நான் இப்போயே சொல்கிறேன், அடுத்தது காலேஜ் ஜாயின் பண்ண போகிறேன், அடுத்தது லைஃப்பில் ஒரு இடத்துக்கு போக போகிறேன், அடுத்தது ஒரு இப்போ நீட் எக்ஸாம் நிறைய பேர் நேற்று எழுதிருப்பீங்க, அடுத்தது என்ட்ரன்ஸ் நிறைய எக்ஸாம் வருது, JEE என்ட்ரன்ஸ், இதெல்லாம் எழுதும் போது இன்னுமேட்டாவது கவனமாக சீரியஸாக ஒரு விஷயத்தை படி. நான் சீரியஸாகவே இருக்க மாட்டேன், ஜாலியாக இருப்பேன். டிவி போடும் போது அங்கே ஒரு 10 நிமிஷம் உட்கார்றது, அம்மா அப்பா ஏதோ ஒரு பேசும்போது அங்கே ஒரு 10 நிமிஷம் உட்கார்றது, சமையல் அறையில் ஒரு 10 நிமிஷம் உட்கார்றது. செல்லம் நிறைய பேருக்கு ஆயிடுச்சுங்க, ஓவர் செல்லம். அப்பா எதாவது சொன்னால் அம்மா சேவ் பண்ணுறது, அம்மா எதாவது சொன்னால் அப்பா சேவ் பண்ணுறது. நான் இப்போயே சொல்கிறேன், உங்கள் குழந்தைங்கள நீங்கள் அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, உங்கள் குழந்தை தோக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, இந்த நிமிஷத்துலேருந்து தினமும் உங்கள் குழந்தைய கொஞ்சனா உங்கள் குழந்தை தானாக அழிஞ்சிரும். ஒரு சின்ன ஒரு இழப்பை தாங்க முடியாத குழந்தைங்க, ஒரு சின்ன தோல்வியை தாங்க முடியாத குழந்தை தோக்கவே கூடாதுன்னு நினச்சி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தீங்கன்னா கடைசியில் பெருசாக தோற்றுரும். இன்றைக்கி எக்ஸாமில் தோக்குது, நாளைக்கு குழந்தை வாழ்க்கையில் தோற்றுரும். உங்கள் குழந்தைய நீங்கள் அவங்க தவற அவங்களுக்கு சுட்டி காட்டலைன்னா அவங்களால தன்னோட தவறை என்றைக்குமே உணர முடியாது. ஏன் தேவையில்லாத நெகட்டிவ் ஹேபிட்ஸில் வெஸ்டர்ன் கண்ட்ரியோட இந்தியாவில் இருக்கிற நம்ம ஏன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா, நிறைய பிரச்சனைகள், முக்கியமாக லோன்லினஸ் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை. வெளிநாட்டில் தனிமை, நிறைய பேர் தற்கொலை பண்ணிப்பான் தனிமையில். அது ஏன் இல்லைன்னா, இங்கே குடும்பம் இருக்குது. குடும்பம் ஒன்றா இருக்கணும்னா அம்மா அப்பாவும் சரி, அவங்களுக்குள்ள ஒரு தவறு செஞ்சால் அந்த கணவன் மனைவியை கேட்குற மாதிரி அப்பா அம்மா சேர்ந்து அந்த குழந்தைய கேட்கணும். கூட தாய்மாமா சப்போர்ட் பண்ணலாம், தாத்தா பாட்டி சப்போர்ட் பண்ணலாம். தாத்தா பாட்டி கேட்கும் போது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் சொல்கிற விஷயம் மட்டும் என்றைக்குமே தவறு இல்லைங்க, தப்பை சுட்டி காட்டுறது தான் சரி. நான் இப்போயே சொல்கிறேன், இன்றைக்கி பல குழந்தைங்களோட மார்க் குறைஞ்சிருக்குன்னா நம்ம கொடுக்குற செல்லம் தான். ஓவர் செல்லம் கொடுத்தீங்கன்னா அவங்களாம் படிக்கணுன்ற எண்ணம் வராது. அவங்களோட வாழ்க்கையில் அவங்க பெயினை உணரணும்னா, அவங்க கோல்ஸ் அவங்க உணரணும் அப்படின்னா முதல்ல அவங்க தான் தே ஹேவ் டு வேக் அப். அவங்க தூக்கத்துக்கு நீங்கள் கண் முழிச்சிட்டா மார்க் வந்துருமா அவங்களுக்கு? நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க, காலையில் நீங்கள் 3 மணிக்கு எழுந்துக்கிறீங்க, அவ்வளோ அக்கறையாக இருக்கீங்க. ஆனால் நிறைய நேரத்தில் அக்கறையான இந்த குழந்தைங்களுக்கு அம்மா அப்பாவோட அக்கறை என்றைக்குமே புரியறதே இல்லைங்க. இன்னும் கேவலமாகவும் கேலியாகவும் நினைக்கிற எத்தனையோ குழந்தைங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. நான் இப்போயும் சொல்கிறேன், உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் அருமை தெரியணும் அப்படின்னா கொஞ்சம் விட்டு பிடிங்க. கொஞ்சம் பார்த்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த அடத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள். தவறு பண்ணால் சுட்டி காட்டுங்க, கோவப்படுங்க, தப்பே இல்லை. நியாயமான கோவம் உங்கள் குழந்தைய நியாயமாக உயர்த்தும். ஹை ரேப்போ உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் ஹை ரேப்போ இருந்தால் நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட கோவப்படுறதால உங்கள் குழந்தைங்க ஒன்றும் உங்களை விட்டு போயிட மாட்டாங்க. ஏன் நம்மளோட அம்மா அப்பாலாம் அடித்து குமரிலாம் இருக்காங்க. நம்ம இன்னமும் நம்ம அம்மா அப்பா ஏன் இவ்வளோ லவ் பண்ணுறோம்? காரணம் என்னென்னா, வாட் எவர் த டேக், என்னென்னலாம் ஆக்ஷன்ஸ் அவங்க எடுத்தாங்களோ அது எல்லாமே நம்ம நல்லதுக்கு. அப்பயே புரிஞ்சுதா? இல்லை, அப்புறம் தான் புரிஞ்சுது. அப்புறம் உங்கள் குழந்தைங்களுக்கு புரியாத போய் வாழ்க்கையில் தோற்று நிற்கிறதுக்கு இப்போவே நீங்கள் புரிய வைங்க. அதே மாதிரி நானும் சுகமாக இருக்கணும், குழந்தையும் ஜெயிக்கணும்னா முடியாதுங்க. அம்மா அப்பாவோட அர்ப்பணிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓரளவுக்கு நீ குழந்தைங்க மார்க் எடுத்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இந்த பேரண்ட்ஸோட அர்ப்பணிப்பு தான். யூ ஹாவ் டு டெடிகேட் யுவர் செல்ஃப். குழந்தைங்கள வாட்ச் பண்ணணும். நான் செல்லம் கொடுக்காதீங்க சொல்கிறது என்னென்னா, தள்ளி இருந்து அந்த குழந்தைங்கள வாட்ச் பண்ணி அவங்கள செல்ஃப் டெசிஷன்ஸ் எடுக்க விடுங்க. அவங்க வாழ்க்கையில் டிசைட் பண்ணிட்டோம், அவங்க லைஃப்க்கு என்ன வேணும்னு அவங்க தேடட்டும், அவங்க சொல்லட்டும். அப்படி சொன்னாங்கன்னா, அந்த கரியர் அவங்க சூஸ் பண்ணுறாங்கன்னா வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க. நான் சொல்கிறது சரி அப்படின்னா நிச்சயமாக அடுத்த வீடியோக்கு கூட ட்ராவல் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.